எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது மீனராசி குரு பயிற்சி பலன்கள். குரு பார்க்க கோடி நன்மை, தனக்காரகன் புத்திரகாரகன், ஆசான் மன்னவன் பொன்னவன். இன்றைக்கு பார்ப்பது மீனராசி. இதுவரையிலும் குரு பகவான் மீனராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 3ஆம் இடம் என்பது தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், வைராக்கியம், நம்பிக்கை, அண்ணன் தங்கை உறவு முறை, ஆடை அணிகலங்கள், இந்த 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு குரு பகவான் மீனராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்தார். கணவன் முறைகளில் நல்ல உறவு முறை, நல்ல சூமான நிலையில் இருந்தாங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நண்பர்கள்லேயும் சிறு சிறு பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகாமல் சிறு மனக்கசப்புகளும், தொழிலில் ஏதோ ஒரு வழியில் மாற்றங்களும் லாபங்களையும் தரக்கூடிய இடத்துல இருந்து அந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்தார். 9ஆம் இடம் என்பது தகப்பன் சார்ந்த உறவு முறைகளை குறிக்கக்கூடியது. இந்த உறவு முறைக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகளையும், சிறு வம்பு வழக்குகளையும், பங்குவாகத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும், அதே நம்ம ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்வை செய்தார். தொழிலில் சிறு சிறு லாபங்களும், வியாபாரத்தில் சிறு சிறு லாபங்களும், வரவுக்கேற்ற செலவு மிஞ்சிய செலவுகளும், ஏதோ ஒரு வழியில் லாபம் வர்ற மாதிரி இருந்தாலும் செலவு அதிகரித்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால நமக்கு பல வழியிலையும் லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் ஏமாற்றையும் அவ்வப்போது சிறு சிறு தந்து வந்து கொண்டிருந்தார். வருகின்ற மே 13ஆம் தேதி மேலே குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு, நம்ம மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார். 4ஆம் இடம் என்பது தாயார் சம்பந்தப்பட்ட, தாயார் நமக்குள்ள தாயாருக்கும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனத்தில் சிறு பழுதுகள் ஏற்படும், வண்டி வாகனத்தில் சிறு விபத்துகள் ஏற்படும், வீட்டுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும். அவ்வப்போது மனைவிகளை மனைவிக்கு நமக்கு சிறு சிறு சண்டை வந்து விட்டு கொடுத்து போகணும். அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். மீன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 8ஆம் இடம் என்பது திடீர் பிரச்சனை, திடீர் வம்பு, எப்படி நடந்துச்சு, எப்படி போச்சு, எப்படி வந்துச்சு, திடீர் சண்டைகளும், திடீர் வம்பு வழக்குகளும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு மறைஞ்சிடும். திடீர்னு யோகமும் வரக்கூடிய காலகட்டமும் இருக்குது. அப்படி இருக்கிறனால நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், சீவனஸ்தானம். ஏதோ ஒரு உள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் நல்ல முறையில் நடக்கும், வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும், வெளிநாடு செல்வார்கள், சிறு சிறு லாபங்களே அவ்வப்போது தந்து வரணும். குரு பகவான் நம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார். குரு பகவான் மீன ராசிக்கு விரயத்தை பார்வை செய்கிறார். விரயம் என்பது ஒரு சுப செலவுகளாகவும் இருக்கலாம், வீண் விரயங்களாகவும் இருக்கலாம். யார்கிட்டையும் பணத்தை நம்பி கொடுத்துடக்கூடாது, யாரையும் நம்பிடக்கூடாது. ஏதோ ஒரு வழியில் நம்ம ஏமாறணுங்கிற காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்படியும் சரி ஒரு இடத்த வாங்கி போடலாம், ஒரு தொழில் பண்ணுறதுக்கு சிறிய சிறிய முதலீடுகளை செய்யலாம். ஏதோ ஒரு வழியில் லாபத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் கூட குழந்தைகள் வழியில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகும், தாயார் வழியிலையும் சிறு சிறு மருத்துவ செலவு வந்துட்டு போகும், நமக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகும். இப்படி அவ்வப்போது எல்லா பிரச்சனைகளும் அங்கே தலை தூக்கினாலும் கூட எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நண்பர்கள்ட்டையாக இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், யார்கிட்டையா இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும். ஏதோ ஒரு வழியில் நன்மை நடந்து வந்தாலும் கூட யாரையும் நம்பிட வேண்டாம். அப்படிங்கிற காலகட்டம் நமக்கு வந்து இருக்கிறனால தொழில் சிறக்கும், வண்டி வாகனம் புதுசாக வாங்குறாப்புல இருக்கும், மற்றவர்கள் நமக்கு லாபம் தரக்கூடிய காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி, முருகப்பெருமானையும் வணங்கி வழிபாடு செய்து வந்திருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்ற மகிழ்ச்சியும், இல்லத்தில் நல்லதே நடக்கும், வெற்றி உங்கள் பக்கம். நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்ய போகிறீங்க. நன்றி, வணக்கம்.